ஸோ ஏடபிள்யூஎஸில் ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி MySQL டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத சிம்பிள் ஸ்டெப்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் லாகின் பண்ணோன்னா ஆர்டிஎஸ் டைப் பண்ணால் மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் வரும் ஆர்டிஎஸ். ஸோ ஆர்டிஎஸ் கிளிக் பண்ணோன்னா டேஷ்போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டன்சஸ் டீட்டெயில், இந்த ரீஜனில் மும்பை ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரீஜனில் உள்ள எல்லா ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இங்கே டேட்டாபேஸ் போயிட்டு இங்கே வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டில் வந்து ஸ்டாண்டர்ட் ஈஸி இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் போயிட்டு MySQL செலக்ட் பண்ணிக்கலாம். MySQL கம்யூனிட்டி என்ஜின் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டில் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்குவோம். செட்டிங்ஸில் வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் நேமு, இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். டெமோ இன்ஸ்டன்ஸ், யூசர் நேம் வந்து அட்மின், செல்ஃப் மேனேஜ்டு செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து admin@123 கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபால்ட்டே இருக்கட்டும். T3 மைக்ரோ தான் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஸ்டோரேஜ் வந்து SSD GP2 இருக்கட்டும். அலோகேஷன் 20 GB இருக்கட்டும். ஸோ கனெக்டிவிட்டியில் வந்து டோன்ட் கனெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. IPv4 இருக்கட்டும் நெட்வொர்க் டைப்பில். ஸோ VPC வந்து டிஃபால்ட் VPC செலக்ட் பண்ணிவிட்டு சப்நெட்டும் டிஃபால்ட் சப்நெட் இருக்கட்டும். பப்ளிக் ஆக்சஸ் வந்து எஸ்ஆர் நோ இருக்குது. அவுட் சைடு VPC செலக்ட் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ் எஸ் கொடுத்துக்கலாம். வித்தின் VPCக்குள்ளேனா நோ கொடுத்துடணும். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் வந்து எஸ் கொடுத்துட்றேன். செக்யூரிட்டி குரூப் வந்து டிஃபால்ட் இருக்கட்டும். அவைலபிலிட்டி ஜோன் நோ ப்ரிஃபரன்சஸ் இருக்கட்டும். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு போர்ட் வந்து 3306 இருக்கட்டும். டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் இருக்கட்டும். மானிட்டரிங் எனேபிள் பண்ண வேண்டாம். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் வந்து இங்கே வந்து டேட்டாபேஸ் நேம், நம்ம இனிஷியல் டேட்டாபேஸ் நேம் என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நேம் என்ன அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் customer_db அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்றோம். பேக்கப் வந்து நம்ம எனேபிள் பண்ண வேண்டாம். என்கிரிப்ஷனும் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிடலாம், அன்செக் பண்ணிவிடுவோம். மெயின்டெனன்ஸும் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 20.87 USD வருது. பட் நம்ம வந்து மந்த்லி காஸ்ட் இங்கே எஸ்டிமேஷன் பார்க்கும்போது 750 ஹவர்ஸ் நமக்கு வந்து T3 மைக்ரோ வந்து ஃப்ரீ டயரில் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால இந்த காஸ்ட் வந்து நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ பாஸ்வேர்டு வந்து சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து admin1234 கொடுத்துருக்கேன். கிரியேட் டேட்டாபேஸ். இப்போ நமக்கு வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேஷனுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு, இது வந்து க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டேட்டாபேஸ் டெமோ இன்ஸ்டன்ஸ்னு வந்திருக்கும். ஸோ வியூ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோம். ஸோ வியூ கனெக்ஷனில் வந்து அட்மின் பாஸ்வேர்டு வந்து admin123, இது வந்து என் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ஹோஸ்ட் நேம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம வந்து டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரியேட் ஆன டேட்டாபேஸ் நமக்கு வந்து இங்கே டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ டெமோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் அவைலபிள். ஸோ என்ஜின் வந்து கம்யூனிட்டி எடிஷன் 1 year ரீஜனில் கிரியேட் ஆகிருக்கு. DB இன்ஸ்டன்ஸ் வந்து T3 மைக்ரோ. ஸோ டிஃபால்ட் VPCயில் இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே பார்க்கலாம். கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் ஸோ இந்த என் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம எப்படி வந்து RDS MySQL EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம AWS RDS வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RDS நம்ம வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ RDSல நம்ம டேட்டாபேஸில் போய் பார்த்தோன்னா
டெமோ இன்ஸ்டன்ஸ்னு ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாபேஸை EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கன்சோலில் போயிட்டு EC2 சர்வீஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு பேசிக் EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ், RDS EC2 டெமோ, AMA வந்து AWS AMA செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ, ப்ரீடைர் எலிஜிபிள். கீபேர் லாகின் வந்து நீங்கள் கிரியேட் அ நியூ கீபேர் ஆல்ரெடி இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி அந்த கீபேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த டவுன்லோடட் கீபேரோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வச்சு இந்த கீபேர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நெட்வொர்க் செட்டிங்கில் வந்து டிஃபால்ட் VPC இருக்கட்டும். செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அலவ் SSH ஃப்ரம் டிராஃபிக் எனிவேர் இருக்கட்டும். கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் டிஃபால்ட் வேல்யூஸ் தான். ஸோ இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சு நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆனோன்னே இந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IP அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃப்ரம் லோக்கல்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் மொபைல் எக்ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு டூல் சிமிலர் டு புட்டி டூல். ஸோ இதில் வந்து SSH வழியாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி. இந்த டூல் ஒன்ஸ் ஓப்பன் ஆனோன்னா செஷன் வந்து நியூ கொடுத்துட்டு SSH டைப் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம காப்பி பண்ண பப்ளிக் IP அட்ரஸ் அண்ட் யூசர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். EC2-user தான் வந்து யூசர் நேம். இட்ஸ் டிஃபால்ட் எல்லா இன்ஸ்டன்ஸுக்கும் அதுதான் இருக்கும். அண்ட் ப்ரைவேட் கீ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ எந்த ப்ரைவேட் கீ நம்ம வந்து யூஸ் பண்ணமோ அந்த ப்ரைவேட் கீ. ஸோ என்னோடய ப்ரைவேட் கீ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து சேவ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோன்னே நம்மளோட EC2 இன்ஸ்டன்ஸில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து RDSஐ கனெக்ட் பண்ணணும். ஸோ RDSஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து MySQL கிளைண்ட் வேணும். ஏன்னா சர்வரை கனெக்ட் பண்ணணும்னா கிளைண்ட் வேணும். அப்போ அந்த கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில இதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ரிலீஸ். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து MySQL கம்யூனிட்டி கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதை இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஃபெயிலியர் வந்துச்சுன்னா இந்த தேர்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு GPG கீ இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அகைன் இந்த செகண்ட் லைனை ரன் பண்ணோம்னா இப்போ கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். இப்போ வந்து MySQL வெர்ஷன் வந்து என்ன இருக்குது, MySQL இன்ஸ்டால் ஆகியிருந்தால் நமக்கு வந்து வெர்ஷன் டீட்டெயில்ஸ் காட்டும். ஓகே, MySQL இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெர்ஷன் வந்து 14.14 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து MySQL ஹோஸ்ட் நேம் வந்து H. ஸோ இப்போ ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னா RDSலேருந்து கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ்லேருந்து என் பாயிண்ட் தான் வந்து நம்மளோட ஹோஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. யூசர் நேம் வந்து -u கொடுத்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து -p admin 1234. இதை காப்பி பண்ணி MySQL வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ MySQL கிளைண்ட்டில் நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், கஸ்டமர்_db அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் கஸ்டமர்
அண்டர்ஸ்கோர் டிபி. ஸோ டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு வந்து டேபிள்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ டேபிள் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் டேபிள் கஸ்டமர் ஐடி இன்டீஜர் நேம் வேர்கேர் லொக்கேஷன் வேர்கேர் ஆஃப் 50. இப்போ நமக்கு வந்து டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கெலாம் வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டா இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்படி வந்து நம்ம சீக்வல் சர்வரை சீக்வல் கிளைண்ட் வழியாக நம்ம ஆர்டிஎஸை கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து.